சினிமாவில் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் டீசர்னு 100K அடிக்கிற முதல் நாளும் சரி, தமிழ்நாடு எலெக்ஷனில் கூட 100 இடத்துல முன்னிலை வச்ச முதல் நாளும் சரி தளபதி விஜய் மட்டும்தான். இன்னைக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கர ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. 100 இடத்துக்கும் மேலே தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னிலையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டுமே வாங்கினது தான் இருக்கிறதுல தரமான சம்பவம். அதை விட என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி. எதுக்குன்னு கேட்டால் யார் எதிர்கட்சி அப்படிங்கிற போட்டி தான் இப்போ வர போய்கிட்டே இருக்குது. NDK நாம் தமிழர் கட்சியை வந்து டிவி கூட இல்லை, மக்கள் கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ வர 0 தான் இருக்குது. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. பட் இருக்கிறதுலே தமிழக வெற்றி கழகம் வந்து படித்த தரமான சம்பவம்னா, கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் சார் அவர்களை வந்து தோக்கடிச்சது தான். ஒரு MLA கூட ஆக முடியாத ரேஞ்சுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட MGR வந்து 30% வாக்குகள் வாங்கினாரு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வாங்கினது தான் இருக்கிறதே தரமான சம்பவத்தில் பயங்கரமான சம்பவம். சூப்பராகவே பண்ணிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட இல்லை, முழுமையாகவே CM வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எலெக்ஷன், இந்த தமிழக வெற்றி கழகத்தினோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.